மேலும் ஒரு அண்மை செய்தி, ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி அருகே உள்ள மங்கலம் பகுதியில் நாட்டு வெடிகுண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இதை அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் லிங்கேஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் லிங்கேஷ், கூடுதல் விவரங்கள் என்ன? பவித்ரா, விவசாய நிலத்துல இருந்த கருவேல மரங்களை ஜேசிபி இயந்திரங்களை கொண்டு அகற்றும் போது பூமிக்கடியில புதைக்க வைக்கப்பட்ட, அதாவது கடந்த பல நாட்களுக்கு முன்பாக பூமிக்கடியில புதைத்து வைக்கப்பட்ட நாட்டு வெடிகுண்டுகள் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் கடலாடி பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி அருகே உள்ள மங்கலம் கிராமத்துல பூலித்தேவன் நகர்ல ராஜாமணி என்பவரின் விவசாய நிலத்துல ஜேசிபி இயந்திரத்தை கொண்டு அதில் இருந்த கருவேல மரங்கள் அகற்றும் பணியானது நடந்து வந்துள்ளது. அப்போது பூமிக்கடியில் புதைத்து வைக்கப்பட்டிருந்த 3 நாட்டு வெடிகுண்டுகள் வெளிவந்துள்ளது. இதனை கண்டுபிடிக்க உடனே போலீசாருக்கு பொதுமக்கள் தகவல் கொடுத்திருக்காங்க. இதனையடுத்து அங்க போலீசார் அதை கைப்பற்றி விசாரிச்சு வராங்க. அதாவது மங்கலம் கிராமத்துல விவசாய நிலம் அருகே தோண்டும் போது 3 நாட்டு வெடிகுண்டுகள் இருப்பதாக விவசாயிகள் கொடுத்த தகவல் எடுத்து அங்க போலீசார் 3 நாட்டு வெடிகுண்டுகளை கைப்பற்றி அதை பாதுகாப்பாக அங்கிருந்து அப்புறப்படுத்தி விசாரணைக்காக கடலாடி அருகே இந்த கடலாடி காவல் நிலையம் கொண்டு வந்திருக்காங்க. அங்கு வைத்து நடத்திய சோதனையில நீண்ட நாட்களுக்கு முன்பாக 3 நாட்டு வெடிகுண்டுகள் தயார் செய்து இருக்கலாம் எனவும், அப்போது அதை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டதால பூமிக்கடியில வைத்துள்ளதாகவும், தற்போது அது வெடிக்கும் நிலையில் இல்லாமல் இருந்தாலும் கூட அதை நாளை வெடிகுண்டு நிபுணர்கள் முன்னிலையில் வைத்து செயலுக்கு செய்ய உள்ளதாக போலீசார் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் பாத்தீங்கன்னா, ஒரு கிராமத்துல விவசாய நிலத்துல பூமிக்கடியிலே புதைத்து வைக்கப்பட்ட நாட்டு வெடிகுண்டு கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில சிறிது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தகவலுக்கு நன்றி லிங்கேஷ்.